எல்லாருக்குமே முட்டை குழம்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோவில் என்ன வித்தியாசமாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வேக வச்சு செய்கிற முட்டை குழம்ப விட, முட்டையை டைரெக்டாக அப்படியே குழம்புல சேர்த்து செய்கிற முட்டை குழம்புக்கு சுவை அதிகமாக இருக்கும். நம்ம சேர்த்த முட்டையில் குழம்போட சுவையும், குழம்புல முட்டையோட சுவையும் சார்ந்திருக்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குங்க. அந்த மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இது எப்படி உடையாமல் முழுசாக போட்டு அப்படியே வேக வச்ச முட்டை மாதிரியே டைரெக்டாக குழம்புலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு இளம் வெஞ்சனம், செட்டிநாடு பகுதிகளில் ஒரு காரக்குழம்பு புளிக்குழம்பு வச்சோன்னா ஒரு இளம் வெஞ்சனம் வைப்போம். அந்த வகையில் அவரைக்காய் கூட்டு, இதோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரித்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டும் தோல் உரித்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, 2 நல்ல பழுத்த தக்காளி, ஒரு 3 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வேக வச்சும் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுனால வேக வச்ச முட்டையும் இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பொதுவாக காரக்குழம்பு புளிக்குழம்பு செய்கிறதுக்கு குழம்ப கூட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த மெத்தட் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. தேவையான அளவு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ. இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு சாம்பார் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வத்த குழம்பு பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். புளியை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இப்போ இந்த குழம்புல சேர்த்துருக்கோம். தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு மிளகாப்பொடி சேர்த்துட்டு புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளியை கூட இதில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். குழம்பு ரொம்ப சுவையாகவே இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து குழம்ப முதல்ல கூட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா புளிக்குழம்பு காரக்குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு. வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். முட்டையை உரித்து வச்சுருக்கேன். குழம்ப கூட்டி வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச முட்டை எதுக்கு நான் இங்கே பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கேன். அந்த முட்டையை அங்கங்கே கீரல் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல குழம்பு உள்ளே சாரும். உங்களுக்கு டைரெக்டாக முட்டையை அதில் ஊற்ற தெரியாது அப்படின்னா வேக வச்ச முட்டையில் கீரல் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆழமான பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், இது நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா இதை நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அதாவது பொதுவாகவே கெட்டி குழம்பு புளிக்குழம்புக்கு இந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா மனம் சுவை அட்டகாசமாக இருக்கும். இது வதங்கி வரும்போது தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நீங்கள் தாளிதத்துலேயும் சேர்க்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ சேர்த்துருக்க மாதிரி. அப்படி இல்லைன்னா கூட்டின குழம்புலையும் கரைச்சி விட்டுக்கலாம். அதுவும் சுவை நல்லாவே இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். லைட்டாக வேணும்னா இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கிட்டு தோல் விட்டு வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, குழம்பு ரெடியாக வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. இது ஆஃபீஸ் போகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த காரக்குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். இது ஒரு டிப்பு தான். சமையலை சீக்கிரமாக முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வேக வச்ச முட்டை, அதே போல் ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றின முட்டை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக கிண்ணத்தில் நான் உடச்சி ஊற்றி காமிச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், குழம்பு நல்லா கொதிக்கும் போது சிம்மில் வச்சுட்டு கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றி ரெடியாக வச்சுப்பேன். இது குழிக்கரண்டி, மாவு கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இந்த கொதி நல்லா தளன்னு கொதித்து குழம்பு ரெடியாகிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் சிம்மில் வச்சிடணும். கண்டிப்பாக சிம்மில் வச்சிடணும். அந்த கொதி நல்லா அடங்கி வரணும். கொதியோடே ஊற்றிட்டிங்க அப்படின்னா முட்டை அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா கொதித்து குழம்பு ரெடியானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இந்த தளன்னு கொதிக்கிறது அடங்கிடணும். அடங்கிட்டு நல்லா ஸ்லோவாக சிம்மில் இருக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா கொதி அடங்கிடுச்சு. பபுள்ஸ் எல்லாமே நின்றுச்சு. இந்த ஸ்டேஜில் கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மெதுவாக அப்படியே அழகாக உள்ளே விடணும். இப்போ நான் அந்த கிண்ணத்தில் இருக்கிறத விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஒரே இடத்துல விடணும். பரவின மாதிரி விடாமல் ஒரே இடத்துல டக்குன்னு விட்டுறணும். விட்டுட்டு எடுத்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் அதே ஃப்ளேமில் அந்த சிம்லையே அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அது வெந்த மாதிரி இருக்கும், அது வெந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது அதை அப்படியே திருப்பி விடலாம்.
நான் அந்த கிண்ணத்தில் வச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்துச்சு. நீங்கள் அந்த குழிக்கரண்டியில் வச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக முட்டை மாதிரி அப்படியே ரவுண்டாக அழகாக கிடைக்கும். இப்போ நான் வேக வச்ச முட்டையில் கீரல் போட்டிருக்கேன். அந்த முட்டையும் இதில் சேர்த்துடலாம். அந்த உடச்சி ஊற்றின முட்டை வெந்து வந்ததுக்கப்புறம் இதை சேருங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே அழகாக கிடைக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை நல்லா சூப்பராக இருக்கும். முட்டை குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இளமெஞ்சனம் அவரைக்காய் கூட்டு. இந்த கூட்டோட ரெசிபி நான் டீட்டெயிலாக ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை நான் டேக் பண்ணி விட்றேன், பார்த்துக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.